மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. உங்க விஜய் நான் வரேன். விஜய் உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா,
கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் செய்தி என்னவென்றால், தற்போது தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். சிஎம் விஜய் அவர்களிடம் மக்களது எதிர்பார்ப்புகள் என்ன, மற்றும் இதற்கான தீர்வாக சிஎம் விஜய் அவர்களது நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நமது அறிவுக்கு உட்பட்ட மற்றும் செயல்படுத்துதற்கு உகந்த மாற்றம் செய்தால் தற்போதைய சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாகவும் இந்தியாவிலேயே தமிழகம் மேலும் சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்பதை இந்த பதிவில் குறிப்பிட்டு காட்டுவதில் மகிழ்ச்சி அடைவோம். ஜோசப் விஜய் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சூழலில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக புதிய அரசியல் மாற்றம், ஊழல் குறைப்பு, இளைஞர் முன்னேற்றம் போன்ற கோரிக்கைகள் அதிகமாக பேசப்படுகின்றன. மக்களின் முக்கிய எதிர்பார்ப்புகள்: 1. ஊழல் இல்லாத நிர்வாகம். பழைய அரசியல் முறைகளை விட வெளிப்படையான ஆட்சி வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கை. அதிகார துஷ்பிரயோகம் குறைய வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். 2. வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் வளர்ச்சி. இளைஞர்கள் அதிகம் ஆதரித்ததால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் தொழில், ஸ்டார்ட் அப், ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற துறைகளில் பெரிய மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3. கல்வி மற்றும் மருத்துவ மேம்பாடு. அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள் தரம் உயர வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கை. 4. விலைவாசி கட்டுப்பாடு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின்சாரம், பெட்ரோல், வீட்டு செலவுகள் போன்றவை குறைய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். 5. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல், சுயதொழில் உதவி, இலவச பயணம், கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்கள் தொடர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. 6. டாஸ்மாக் மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு. பல குடும்பங்களின் முக்கிய கோரிக்கை இதுதான். மதுபான கடைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். 7. விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி. விவசாய கடன் தள்ளுபடி, நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை ஆகியவை முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. 8. சினிமா இமேஜை தாண்டிய நிர்வாக திறன். நடிகராக இருந்த பிரபலத்தை விட நிர்வாகத்தில் திறமையான தலைவராக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது. 9. அரசியல் பழிவாங்குதல் இல்லாத ஆட்சி. எதிர்க்கட்சிகளுடன் ஜனநாயக முறையில் செயல்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். 10. வேகமான தீர்மானங்கள் மற்றும் நேரடி மக்கள் தொடர்பு. சமூக ஊடகங்களில் மட்டும் அல்லாமல் நேரடியாக மக்களின் பிரச்சினைகளை கேட்டு தீர்வு வழங்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதும் பெரிய எதிர்பார்ப்பு. இந்த தேர்தலில் மக்கள் மாற்றம் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்களிப்பவர்கள் அதிக ஆதரவு அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமெனில் புதிய அரசியல் என்ற வாக்குறுதியை செயல்பாட்டில் நிரூபிக்க வேண்டியது மிக முக்கியம். அதற்கான சில முக்கிய நடவடிக்கைகள்: 1. ஊழல் எதிர்ப்பு ஸ்பெஷல் ஆக்ஷன். அனைத்து துறைகளிலும் ஆன்லைன் சேவைகளை அதிகரிக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் டைம் பவுண்ட் சர்வீஸ் நடைமுறை கொண்டு வரலாம். ஊழல் புகார் அளிக்க தனி ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் உருவாக்கலாம். டெண்டர் மற்றும் கான்ட்ராக்ட் விவரங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக வெளியிடப்பட வேண்டும். 2. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ரெவல்யூஷன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தொடங்கலாம். ஸ்டார்ட் அப் தொடங்கும் இளைஞர்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் AI மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற புதிய தொழில்துறைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். பிரைவேட் கம்பெனிஸ் உடன் இணைந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் திட்டங்களை உருவாக்கலாம். 3. கல்வி தரத்தை உயர்த்துதல். அரசு பள்ளிகளில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பிளஸ் டிஜிட்டல் எஜுகேஷன் கொண்டு வர வேண்டும். நீட் மற்றும் UPSC மற்றும் TNPSC போன்ற தேர்வுகளுக்கு இலவச கோச்சிங் சென்டர்ஸ் அதிகரிக்க வேண்டும். கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், இன்டர்நெட் வசதி மேம்படுத்தலாம். 4. மருத்துவத் துறையில் மாற்றம். பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வாரம் முழுவதும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும். ஏழை மக்களுக்கு இலவச மருந்து மற்றும் ஸ்கேன் வசதிகள் அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உருவாக்கலாம். 5. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம். பெண்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோன்ஸ் எளிமைப்படுத்த வேண்டும்.
இரவு நேர பாதுகாப்பு கண்காணிப்பு அதிகரிக்க வேண்டும். வேலை செய்கிற பெண்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து திட்டங்கள் கொண்டு வரலாம். 6. டாஸ்மாக் மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்கலாம். த அடிக்ஷன் சென்டர்ஸ் அதிகரிக்க வேண்டும். பள்ளி கல்லூரி அருகே போதைப்பொருள் கண்காணிப்பு கடுமையாக்க வேண்டும். 7. விவசாயத்திற்கு டெக்னாலஜி சப்போர்ட். நேரடி விவசாய சந்தைகள் உருவாக்க வேண்டும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் திட்டங்கள் அதிகரிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ட்ரோன் ஏஐ ஃபார்மிங் போன்ற புதிய தொழில்நுட்ப உதவிகள் வழங்கலாம். 8. மக்கள் தொடர்பு ஆட்சி. மாதந்தோறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தலாம். சிஎம் கிரீவன்ஸ் போர்ட்டல் மூலம் நேரடி புகார் தீர்வு வழங்கலாம். சமூக ஊடகங்களில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஐ விட நேரடியாக இடத்தில் செயல்பாடு அதிகம் இருக்க வேண்டும். 9. அரசியல் பழிவாங்குதல் தவிர்த்தல். எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக அல்ல ஜனநாயக அமைப்பின் ஒரு பகுதியாக நடத்த வேண்டும். சட்டம் மற்றும் காவல்துறையை அரசியல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக் கூடாது. 10. சினிமா இமேஜ் இருந்து நிர்வாக இமேஜ் ஆக மாற்றி நிர்வாகத்தில் சிறத்தன்மை. உணர்ச்சி பேச்சுகளை விட நிர்வாக முடிவுகள் மூலம் நம்பிக்கை உருவாக்க வேண்டும். முதல் 100 நாட்களில் மக்கள் உணரும் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். திறமையான IAS மற்றும் IPS அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும். மக்கள் தற்போது எதிர்பார்ப்பது ஹீரோயிசம் அல்ல நல்ல நிர்வாகம். இறுதியாக முந்தைய ஆட்சியில் மேற்குறிப்பிட்ட சில நடவடிக்கைகளை எடுத்து இருந்தாலும் அதில் சில முன்னேற்றத்தக்க மாற்றம் செய்து மக்களுக்கு பயன் உள்ளதாக அமைய முன்னேற்பாடுகளை தற்போதைய சிஎம் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டுமெனில் வேகமான மற்றும் வெளிப்படையான நிர்வாகமே முக்கிய ஆயுதமாக இருக்கும். இறுதியாக மற்றும் சுருக்கமாக ஜோசப் விஜய் அவர்கள் உடைய சிஎம் பணி தொடர மற்றும் அவரது மக்கள் பணி தொடர இந்த வீடியோ வாயிலாக நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
உயிரென்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரென்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் நான் வரேன்